அவர் தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும், தேர்தலில் சொல்லணும். அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இல்லையா, அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்கிறார். அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினச்சி அவருடைய நடந்தால் நல்லது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க, அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. எப்படிங்க? எங்களுக்கு பாதகமாக அமையாது. எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2021 நாங்கள் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறோம். இன்றைக்கி அதிமுக 67 இடங்களில் இருக்குது. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்கள் இருந்து நாங்கள் 4 இடங்கள் இருக்கிறோம். 66, அதிமுக 66, 75 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு 30-35 இடங்களில் 300 ஓட்டு 400 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பல்வேறு பிரச்சனைகள், பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா கடத்தல், கொள்ளைகள், கொலைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கி 100க்கு 50 இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட், பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்குது. பீகாரில் உங்களுக்கு தெரியும் 243 இடங்களில் 202 இடங்களில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதே மாதிரி தான் தமிழகத்திலே அதே நிலைமை தான் தொடரும். பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் சேரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.